Hi guys, this is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல்ஸ் போகலாம் அப்படின்றத பற்றி நம்ம பிளான் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் பையை சொல்ல பிளைண்டாக என்ட்ரு ஆகிறத தவிர்த்துட்டு உங்களோட ஓன் கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்களா, கன்ஃபர்மேஷன் பார்த்து பையை சொல்ல போவீங்களா, அதில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குதா பையுக்கும் செல்லுக்கும் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் உங்களோட ஓன் டிசிஷனில் என்ட்ரு ஆகுறீங்கன்னா அது ரொம்பவே பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. 2999 வித்து டிஸ்கார்ட் சப்போர்ட்டோட அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணுறேன்னு விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு நம்ம லாஸ்ட்டாக சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே மேலே ஒரு டிமாண்ட் ஒன்று இருக்குது, கீழே ஒரு டிமாண்ட் இருக்குது, எகைன் கீழே ஒரு எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் இருக்குது. ஸோ பை ஆனால் இந்த இடத்துலேருந்து பை ஆகிறதுக்கு பாசிபிள்ஸ் இருக்குது அப்படின்ட்டு பேசியிருந்தோம். ஸோ மார்க்கெட் இப்போ 4 ஹவரில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே போச்சு, இங்கே ஒரு லோ கொடுத்துச்சு. ஸோ இப்போது மார்க்கெட் இங்கே மேலே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போது இதை நல்லா கவனிச்சு பாருங்கள். மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு பிரேக் வந்து பிஓஎஸ் நடந்திருக்கு. மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்துச்சு, எகைன் ஒரு சின்ன ஒரு லோ கொடுத்து இப்படி போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு 4 ஹவரில் இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய லோன்றது ஒரு சின்ன கரெக்ஷன் மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய லோ பிரேக் ஆனால் நம்ம சோச்சா எடுக்கக்கூடாது. இந்த லோ பிரேக் ஆனால் சோச்சா எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த லோ பிரேக் ஆகும். இந்த லோ பிரேக் ஆகிட்டு இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் ஏதாவது ஒரு டிமாண்டில் மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு எகெயின் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு பாசிபிள்ஸ் ஆர் ஹை. ஓகேங்களா? ஸோ 4 ஹவரில் மார்க்கெட் இங்கே வந்துச்சு, இங்கே ஒரு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட் மேலே போன மாதிரி இருக்குது. டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இது பிஓஎஸ் தான். டெய்லி டைம் ஃப்ரேமில் இது பிஓஎஸ். ஸோ இங்கே இருக்க 2 கேண்டல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நின்றுட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? 4 ஹவரில் அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் ஸோ இதை வந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஆனால் இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம இன்னொரு விதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, மார்க்கெட் கீழே வந்தால் எவ்வளோ தூரம் வரும்னு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இது ஸ்விங்கு. ஸோ மார்க்கெட் கீழே வந்தால் ஃபுல் ஃப்ளெட்ஜாக இங்கே இருக்கக்கூடிய 2 டிமாண்டுக்கு ரீச் பண்ணுறதுக்கு ஹைலி பாசிபிள் இருக்குது. இன்னும் நமக்கு பெண்டிங்கில் இன்டியூஸ்மெண்ட் பெண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? இன்டியூஸ்மெண்ட்டுன்றத விட லிக்விடிட்டி இந்த இடத்துல பெண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஐடியா இங்கே தெரியுதா? லிக்விடிட்டி இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த லிக்விடிட்டியை அடிக்கிறதுக்காக கூட அவங்க கீழே வரத்துக்கு பாசிபிள்ஸ் ஆர் ஹை. ஸோ இப்போது நம்ம 4 ஹவர்லேயே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த லோ வந்து நமக்கு பிரேக் ஆகணும். பிரேக் ஆகிட்டு கண்டிஷன்ஸ் வந்து நான் சொல்கிறேன். இங்கே பிரேக் ஆகணும். பிரேக் ஆகிட்டு கீழே இப்படி வரக்கூடாது இந்த டிமாண்டுக்கு. சரிங்களா? பிரேக் ஆன உடனே ஒரு புல் பேக் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? அப்படி புல் பேக் எடுத்துச்சுன்னா அது ஒரு ஜாக்பாட் செட்டப். கண்டிப்பாக என்ட்ரி நம்ம செல் போகலாம். ஸோ 2 சப்ளை கிடைக்கும். கவுண்டர் ட்ரெண்டில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து போகிறது நமக்கு வந்து என்ட்ரி மிஸ் ஆகிறதுக்கு பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இங்கே பிரேக் பண்ணிவிட்டு மேலே வரும். மேலே வந்தோடனே ப்ரெஷர் வந்து கீழே கொண்டு போயிடும். ஸோ கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கும் அதுக்கு டைம் கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கும் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணுறது ரேர் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரீஃபைன்மெண்ட்டில் சேம் ரிஸ்கில் என்ன பண்ணலாம், என்ட்ரி போகலாம். அதுவும் எங்கே என்ட்ரி போகிறோன்னா மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீமில் மட்டும் என்ட்ரி போகிறோம். இது பிரேக் ஆகிட்டதுக்கப்புறமா, இந்த லோ பிரேக் ஆகிட்டதுக்கப்புறமாங்க. சரிங்களா? ஸோ மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீமில் டைரக்ட் என்ட்ரி, இதில் இந்த டிசிஷனில் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. 2 சப்ளை கிடைச்சதுக்கப்புறமா சொல்கிறேன். இப்போ கிடையாது. சரிங்களா? இப்போ நமக்கு செல் போகிறதுக்கு எந்த ஒரு சினாரியும் கிடையாது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது 15 மினிட்ஸில் கோல்டில் என்ன நடந்துகிட்ருக்கு?
15 மினிட்ஸில் ஒரு பிஓஎஸ் நடந்துருச்சு. பிஓஎஸ் நடந்துட்டு நமக்கு புல் பேக்கில் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் மிட்டிகேஷன் ஆகிடுச்சு. எகைன் இங்கே ஒரு டிமாண்ட் பெண்டிங்கில் இருக்குது, கீழே இருக்கக்கூடிய ஒரு டிமாண்ட் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ நமக்கு இப்போது என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ பிரேக் ஆனால் நமக்கு பெட்டர். இந்த லோ பிரேக் ஆகணும் நமக்கு, ஓகேங்களா? ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பையிலையும் மார்க்கெட் பை ஆகிட்டு மேலே இருக்கக்கூடிய ஹையும் உடைக்கலாம். அதுதான் வந்து சினாரியோ. ஏன்னா மார்க்கெட் வந்து ப்ரெஷர் பையில் தான் இருக்குது, ஓகேங்களா? ஆனால் 4 ஹவர்னுடைய ஹையை பிரேக் பண்ணிருச்சு. பிரேக் பண்ணிவிட்டு இப்போ வந்து புல் பேக்குக்கு தான் ஃபோக்கஸ் இருக்குது. ஆனால் நம்ம 15 மினிட்ஸில் போயிட்டு 4 ஹவருக்கு புல் பேக் வந்து அடுத்த மூமெண்ட் வந்து புல் பேக்கு தான், சரிங்களா? கரெக்ஷன் தான். ஆனால் 15 மினிட்ஸில் அந்த புல் பேக் ஆகக்கூடாது, 15 மினிட்ஸில் பை ஆகணும்ன்ட்டு நம்ம போய் என்ட்ரு ஆகிறது நமக்கு வந்து எஸ்எல் ஹிட் ஆகிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. சரி, ஓகே. இப்போது 15 மினிட்ஸ் இந்த டிமாண்ட் இருக்குல்ல, இந்த டிமாண்டில் 5 மினிட்ல நமக்கு என்ன பண்ணியிருக்கான், கன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கான். as per ரூல் படி நம்ம 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான். ஸோ டிமாண்ட் எங்கே இருக்குது, ஒரு டிமாண்டில் தான் நின்றுட்டுருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம பை போகலாம். ஸோ அதுதான் டிமாண்ட், இங்கேருந்து நம்ம பை போகலாம். ஸோ 1:9. ஸோ இங்கேருந்தும் நம்ம பை போகலாம். இந்த மாதிரி 2 டிமாண்ட் கிடைக்கும்போது மறுபடியும் கன்ஃபர்மேஷன் பார்த்து போகிறது பெஸ்ட்டு. உங்களோட ஆர்டரை 2ஆக பிரித்து போட்டுருங்க. $50 ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா இதில் ஒரு $25 ரிஸ்க்கு, இதில் ஒரு $25 ரிஸ்க்கு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு பை. ஆனால் வந்து நான் இங்கே போகலை, ஏன்னா என்னோடய 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் கரெக்ஷனுக்கு தான் நான் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஒரு புல் பேக் ஆகி கீழே வந்து டிமாண்ட் எடுக்கணும். ஸோ அந்த புல் பேக்குக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும், ஓகேங்களா? என்ன சொல்கிறேன்னா, இங்கே பிஓஎஸ் நடந்துருச்சு. ஸோ நமக்கு புல் பேக் நடக்கணும். ஒரு டிமாண்ட்லையாவது கண்ட்ரோல், ஏதாவது ஒரு டிமாண்டில் கண்ட்ரோல் எடுக்கணும், ஓகேங்களா? கண்ட்ரோல் எடுத்தால் நம்ம இங்கேருந்து பை வந்து போய்க்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ இங்கேருந்து புல் பேக் நடக்கிறதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன், செல்லுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அந்த செல்லுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நம்ம அங்கேருந்து செல் பண்ணலாம். ஸோ இன்னும் செல்லுக்கும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, பையுக்கும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. செல்லுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும்னா 15 மினிட்ஸ்லையாவது பிரேக் பண்ணணும், ஓகேங்களா? 15 மினிட்ஸ்லேயே பிரேக் பண்ணல. ஆனால் நம்ம 4 ஹவர்னுடைய ஹையை எடுத்துருச்சு. ஸோ 4 ஹவருக்கு இப்போ 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் நெக்ஸ்ட்டு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் சம்பவம் தான் நடக்க போகுது. இங்கே போய்ட்டு நம்ம பை அடிக்கிறது எனக்கு வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இந்த லோவை எனக்கு பிரேக் பண்ணணும், இந்த லோவை பிரேக் பண்ணணும். இல்லைனா இப்போ இங்கே எடுத்துருக்கிற கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு போயிட்டு எகைன் இந்த ஹையை பிரேக் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு இங்கே இருக்கக்கூடிய லோ பிரேக் பண்ணாலும் ஓகே, இந்த லோ பிரேக் பண்ணாலும் ஓகே, சரிங்களா? புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. ஸோ இந்த இடத்துல நம்ம எந்த ஒரு என்ட்ரியும் போகலை. ஆனால் இப்படியும் என்ட்ரி போகலாம் அப்படின்ட்டு காட்டுறேன், ஏன்னா அதுதான் வந்து சினாரியோ, ஓகேங்களா? ஸோ இப்போ என்ட்ரி போனால் இந்த ஹை இருக்குல்ல, இதை பாடி க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னா பிரேக் ஈவன், ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் வந்து 15 மினிட்ஸில் செல்லுக்கு நடக்கணும். அது நடந்துச்சுன்னா நான் ஒரு வீடியோ போட்டுடுறேன் உடனே. ஸோ ஜிபிபி ஏயுடியில் டிஸ்கார்டில் ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துருக்கேன். ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்துடலாம். ஜிபிபி ஏயுடி டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த ஹையை ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வந்துட்டுருக்கான். ஸோ 4 ஹவரில் நமக்கு மேலே ஸ்வீப் நடந்துருச்சு, மேலே ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே வந்து கேரக்டர் சேஞ்ச் கொடுத்துட்டான். ஸோ நம்ம என்ட்ரி வந்து இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம், QMLம் கனெக்ட் ஆகுது. ஸோ லிக்விடிட்டியும் இருக்குது நமக்கு. ஸோ டிபி வந்து இவ்வளோ தூரம் தான் கொடுத்துருக்கேன், ஏன்னா மார்க்கெட் வந்து பை ட்ரெண்டில் இருக்குது,
அதனால் இங்கே வந்து நம்ம எக்ஸிட் ஆகிடலாம். ஆனால் மார்க்கெட் வந்து இன்னும் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மேலேயும் வரல, கீழேயும் போகல. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் பை ட்ரெண்ட் வந்து மேலே சோர்ஸ் பண்ணிட்டதுனால நம்ம இந்த இடத்துல நம்ம பை பண்ணணும். இங்கே தான் நமக்கு பை சினாரியோ இருக்குது. ஓகேங்களா? இப்போது மேலே போனால் இங்கேருந்து செல்லு கன்ஃபர்மேஷன் பார்த்து போகணும். ஜிபிபி ஏடி மேலே போனால் சப்ளைலேருந்து செல்லு சப்ளை பார்த்துக்குங்க. சப்ளை பார்த்துங்க 4 ஹவரில் சப்ளைலேருந்து மேலே போனால் சப்ளைலேருந்து செல்லு. ஓகேங்களா? கீழே வந்தால் டிமாண்ட்லேருந்து பை. இன்கேஸ் மார்க்கெட் சப்ளைக்கு போகாமல் டிமாண்டுக்கு வந்துட்டான் அப்படின்னா சப்ளைவை மறந்துடுங்க. சப்ளை ஒர்க் அவுட் ஆகாது. இன்கேஸ் மார்க்கெட் டிமாண்டுக்கு போகாமல் சப்ளைக்கு போயிட்டான் அப்படின்னா சப்ளை ஒர்க் அவுட் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா நம்ம செல் அடிக்கலாம். ப்ரீவியஸ் லோ வரைக்கும் புக் பண்ணிவிட்டு எகைன் டிமாண்ட்லேருந்து பை கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா பை போகலாம். புரியுதுங்களா? புரியலன்னா எகைன் வந்து ரிப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கரன்சி பேர் யூரோ யூஎஸ்டி. நேற்று சொன்ன மாதிரி தான் நமக்கு வந்து நேற்று என்ன சொன்னோம், இந்த லாஸ்ட் வீடியோவில் என்ன சொன்னோன்னா இந்த ஹையில் ஒரு டிமாண்டே சப்ளைவே இல்லை. ஸோ அந்த ஹையவே வந்து மார்க்கெட் ஸ்வீப் பண்ணுறதுக்கு சான்சஸ் ஹைன்னு சொன்னேன் லாஸ்ட் வீடியோவில். பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. ஸோ இந்த ஹையை வந்து எடுக்கிறதுக்கு இப்போ ஹையை எடுத்துருவான் போல இருக்குது. ஸோ ஹைக்கு தான் போயிட்டுருக்கான். ஒன்றும் இல்லை, நமக்கு ஸ்வீப் பண்ணிவிட்டு கேரக்டர் ஷிஃப்ட் பண்ணாலும் நம்ம செல் போகலாம். ஸோ மேலே இருக்கக்கூடிய ஹையர் டைம் ஃப்ரேம் சப்ளையில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் செல் போகலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஓவர் ஹோல்டு பண்ண வேண்டாம். 1:10 முடிச்சிருங்க ஒரு நல்ல ட்ரேடு. ஓகேங்களா? ஓவர் ஹோல்டு பண்ண வேண்டாம். சரிங்களா? ஓவர் ஹோல்டு பண்ணணுன்னா யூரோ யூஎஸ்டி நம்ம ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டாக அடிக்க இந்த ஒரு இப்போ நம்ம போகக்கூடிய ட்ரேடும் ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டான ட்ரேடாகவும் இருக்கலாம். ஏன்னா நம்ம ஓவர் திங்க் பண்ணி இந்த ட்ரேட் எடுக்க போகிறோம். ட்ரெண்டுக்கு 4 ஹவர் ட்ரெண்டை பிரேக் பண்ணிவிட்டு டெய்லி டைம் ஃப்ரேம் ட்ரெண்டை மட்டும் நம்ம பிடிச்சி செல் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு செல் கொடுக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லோ இருக்குல்ல, இதில் வந்து டிபியை செட் பண்ணி எக்ஸிட் ஆயிருங்க. அவ்வளோதான். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.